இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்க போகிறது பூண்டு குழம்புங்க. பூண்டு குழம்பு செய்கிறதுக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு 5-6 ஸ்பூன் ஊற்றினா தாங்க நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குங்க. நல்லெண்ணெய் காயிட்டுங்க. நல்லெண்ணெய் இப்போ நல்லா காஞ்சிடுச்சுங்க. கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. சீரகம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. அப்படியே வெந்தயம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. அவ்வளோ சுவை கொடுக்குங்க. அப்படியே 2 கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. வெள்ளை உளுந்த பாசிப்பருப்பை கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா பொரியிட்டுங்க. இப்போ நம்ம போட்ட பொருள் பொரிஞ்சிருச்சுங்க. 2 வரமிளகாய் போட்டுக்கலாங்க. அப்படியே கருவேப்பிலை தழை போட்டுக்கலாங்க. இப்போ போட்ட பொருளெல்லாம் பொரிஞ்சிருச்சுங்க. அப்படியே சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் போட்டுக்கலாங்க. நல்லா 2ஆக கட் பண்ணி போட்டுருங்க. அப்படியே பூண்டுங்க உரித்து 2 பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதை அப்படியே போட்டுக்கலாங்க. பூண்டு குழம்புக்கு பூண்டு நிறைய போட்டால் தாங்க நல்லாயிருக்கும். நல்லா இது வதக்கி கொடுக்கலாங்க. இது நல்லா வதங்கட்டுங்க. அப்படியே 2 தக்காளி அரிஞ்சு மிக்சியில் போட்டுருக்கோங்க. இதை அடிச்சுக்கலாங்க. நம்ம போட்ட வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. தக்காளி 2 அடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை அப்படியே ஊற்றிக்கலாங்க. இது அவ்வளோ சுவை கொடுக்குங்க. தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. அப்படியே மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இதுக்கு தேங்காயெலாம் அரைச்சி ஊற்ற வேண்டியது இல்லைங்க இந்த பூண்டு குழம்புக்கு. இது வெறுமிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. உப்பு தேவைக்கு ஏற்ப போட்டுக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி கொடுக்கலாங்க. மிக்ஸி கழுவி கொஞ்சமாக ஊற்றலாங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து நான் ஊற வச்சுருக்கேங்க. இதை கரைச்சி நம்ம ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், பெரிய நெல்லிக்காய் இதை கரைச்சி ஊற்றிக்கலாங்க நம்ம. இப்போ இது நல்லா கொதிச்சிட்டு இருக்குங்க. அதில் அந்த மிக்ஸி கழுவி கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் சூப்பராக வெந்துட்டுருக்குங்க. இப்போ புளி ஊற்றிக்கலாங்க. பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம், அதை அப்படியே மேலே அப்படி ஊற்றிக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலக்கி கொடுக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டுங்க. வெந்தால் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருங்க. அப்போ குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இன்னும் கொஞ்சம் வேகட்டுங்க. நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே வந்துருச்சுங்க. சூப்பராக பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் பூண்டு குழம்பு ரெடி பண்ணணுங்க. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. உப்பு குழம்பு எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பண்ணலாங்க. தேன் மாதிரி இருக்குங்க. கொஞ்சமாக சாப்பாடு போட்டு குழம்பு கொஞ்சமாக ஊற்றி பசங்க சாப்பிட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நான் போட்டிருக்க உப்பு, காரம், மல்லித்தூளோட அளவு, மிளகாத்தூளோட அளவு, புளியோட அளவு, தக்காளியோட அளவு, பூண்டோட அளவு, வெங்காயத்தோட அளவு எல்லாம் சேர்ந்து இந்த பூண்டு குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்லதொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.